இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கேஸ் உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தலாம். என் மனசை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தின கேஸ் தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு கரண் டீகோட்ஸ். அது சரியா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல ஒரு சின்ன கிராமத்துல வசிக்கக்கூடிய குடும்பத்தை பத்தின ஸ்டோரி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு அழகான ஒரு குடும்பம் கிராமத்துல வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு குடும்பத்துல அம்மா, அப்பா, தன் குழந்தை 2 குழந்தைங்க, ஒரு பெண் குழந்தை. இப்படிதான் அந்த குடும்பம் அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல அந்த கணவர் இறந்து போறாரு. கணவர் இறந்து போன உடனே குழந்தைங்கள எப்படிதான் வச்சு காப்பாத்த போறேன் அப்படின்ற ஒரு 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 மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு பெண்கள் தள்ளப்படுவாங்களா, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தான் அந்த அம்மாவும் தள்ளப்படுறாங்க. அந்த கிராமத்துல இருந்தா தன் குழந்தைகளை வளர்த்த முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கிராமத்துல நகர பகுதிக்கு அவங்க மாறி இங்கிருந்து குடிபெயர்ந்து போறாங்க. அப்ப சரியா பாத்தீங்க அப்படின்னா, பையனுக்கு ஒரு 11 வயசும், பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு ஒரு 8 வயசும், குழந்தைக்கு ஒரு 4 வயசும் அப்படிதான் இருக்கு. பெண் குழந்தைக்கு ஒரு 4 வயசு அப்படிதான் இருக்கு. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்கள வளர்த்துறாங்க. அந்த அதாவது எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நகரப்பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய பெரிய வீட்டுக்கெல்லாம் போய் வீட்டு வேலை தொடர்ந்து செய்யறாங்க. காலையில ஒரு 6 மணிக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா, ஈவினிங் அவங்க வர்றதுக்கு ஒரு 6 மணிலேருந்து 7 மணி, சாரி சப்போஸ் அது 10 மணி கூட ஒரு சில சமயத்துல ஆயிடும். அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைகள வளர்த்துறாங்க. காலங்களும் உருண்டு ஓடுது. குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறாங்க, பெரிய ஆள் ஆக்குறாங்க, எல்லாம் வளர்ந்துட்டாங்க. குழந்தைக்கு ஒரு 14 வயசு, பெண் குழந்தைக்கு 14 வயசு ஆகுது, பையனுக்கு 20 வயசு ஆகுது. அந்த பெரிய பையனுக்கு ஒரு 23 வயசு ஆகுது. இந்த அம்மா தொடர்ந்து வேலைக்கு போய் தன் குழந்தைங்களுடைய வாழ்வாதாரத்த காப்பாத்தணும், தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பாத்தணும். பசங்க படிச்சுட்டாங்க, நல்லா வேலைக்கு போகற மனவேதனையோட தான் அந்த அம்மா டெய்லியும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வயசானதுக்கு அப்புறமேட்டு கூட இந்த அம்மா தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா, பெரிய பையன் படிச்சானே தவிர ஒரு ஒரு ஒழுக்கமாவும், ஒரு நல்ல பையனாவே வளரல. அவன் வீட்லயே சும்மா படுத்துக்கிட்டு, தூங்கிக்கிட்டு, ஃபோன் பார்த்துக்கிட்டு இப்படிதான் அவனுடைய பொழுதுபோக்காவே இருக்கு. அத பார்த்து சின்ன பையனும் இப்படிதான் அண்ணன் பண்றான், நாமளும் பண்ணலான்ட்டு எந்த வேலைக்குமே போகாத இருக்காங்க. குழந்தை மட்டும் 14 வயசு இருக்க அந்த 9த் படிக்கிற குழந்தை மட்டும் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு ஒரு 4:30க்குலாம் வந்துருது. வந்துட்டு அந்த அம்மாவுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ, வீட்டு வேலை செய்யறது, துணிமணிலாம் துவைச்சு போடுறது, எல்லா வேலையும் தொடர்ந்து அந்த பெண் குழந்தை தான் பண்ணிட்டு இருக்குது. அப்படி பெண் குழந்தை பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இத பார்த்துட்டு இருக்க அண்ணன்களுக்கு ஒரு சவல புத்தி வருது. இந்த பெண் அந்த மதிய நேரத்துல லீவா இருக்கிறப்ப அந்த பெண் குழந்தை லீவா இருக்கிறப்ப அந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 2 அண்ணன்களுக்கும் சாப்பாடு குடுக்க போவும். ஒரு இதுதான் வழக்கமா வச்சுட்டு இருக்கு அந்த குழந்தை. மத்த நேரத்துல படிக்க போகுது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு, அந்த குழந்தை வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும். அண்ணனுங்க சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு, தவறான வழியில ஃபோன் பார்த்துட்டு இருக்கானுங்க அண்ணனுங்க 2 பேருமே. இத பார்த்து ஓகே, நமக்கு அந்த பொண் குழந்தைக்கு இத பத்தி என்னன்னே தெரியல. அந்த பொண் குழந்தை அந்த அம்மா வர்றதுக்கு 10 மணி ஆயிடுதுங்களா, அந்த அம்மா வந்தாலும் குழந்தை தூங்கிரும். அண்ணன்களா ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒரு பக்கம் இருப்பானுங்க. குழந்தை ஏதோ ஒரு நாள் மட்டும் தான் அம்மா கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்படி ஒரு நாள் பேசக்கூடிய டைம் கிடைக்கும் பொழுது, அந்த அம்மா கிட்ட அந்த பொண் குழந்தை போய் சொல்லுது, "அம்மா எனக்கு ரொம்ப வயித்து வலியா இருக்கு. எனக்கு வலி தாங்க முடியலன்னு" சொல்லுது. அப்ப அந்த அம்மாவுக்கு சரி சாப்பிட்டது இது சேரல போல அப்படின்றதுனால அங்க இருக்க மெடிக்கல் கூட்டிட்டு போய் என் பொண்ணு இந்த மாரி ஏதோ சாப்பிட்டுருக்கா, சேரல, மாத்திரை கொடுன்னு கேட்டிருக்கா. அவங்களும் மாத்திரை குடுத்துருக்காங்க. மாத்திரை குடுத்துட்டு தொடர்ந்து அந்த மாத்திரை எடுத்துட்டே இருந்தாங்க. இருந்தாலும் வயித்து வலி ரொம்ப அதிகமாவே தான் இருந்திருக்கு. என்னடா இப்படி ரொம்ப வயித்து வலி அதிகமா இருக்கே அப்படின்ட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு இருந்திருக்கு. அப்புறம் அம்மா கிட்ட சரியா அதை பத்தி சொல்றதையே அந்த பொண்ணு தவிர்த்திடுச்சு. இந்த மாதிரி சொன்னாலும் அம்மா மாத்திரை வாங்கி கொடுக்குறாங்க நமக்கு. நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை அப்படியே தவிர்த்திருச்சு. அம்மா ரெகுலரா எப்பயும் போல 6 மணிக்கு வேலைக்கு போறாங்க. நைட்டு 10 மணிக்கு தான் வராங்க. இவனுங்க ஃபோனை பார்த்துக்கிட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருக்கானுங்க. இந்த குழந்தையும் எப்பயும் போல ப்ராசஸ் போய்க்கிட்டே இருக்கு. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த குழந்தை அம்மா கிட்ட அழுந்துகிட்டே பேசுது. "அம்மா எனக்கு ரொம்ப வயித்து வலி ரொம்ப அதிகமா இருக்குமா. எனக்கு ரொம்ப ரொம்ப வலியா இருக்குமான்னு" சொன்னோனே, அம்மா டைரக்ட்டா இங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. கூட்டிக்கிட்டு போன உடனே, பொண்ணுக்கு 14 வயசு. பொண்ணு பார்க்க ரொம்ப லீனா தான் இருக்காங்க. ஆனா, வயிறு பகுதி மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு டாக்டருக்கு சந்தேகம். ஓகே, இந்த பொண்ணு ஏதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எழுதி குடுக்குறோமா, ஸ்கேன் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. உடனே நர்ஸு, அந்த பொண்ணு, அந்த அம்மா 3 பேரும் ஸ்கேன் ரூமுக்கு போறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வருது. டாக்டர் அத பார்த்துட்டு டாக்டருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இத பார்த்துட்டு அவர் ஷாக் ஆயிட்டாரு. உடனே நர்ஸ் கிட்ட கேட்கிறாரு, "சிஸ்டர் இந்த பொண்ணோட ரிப்போர்ட் தானா? வேற எதுவும் நீங்க மாத்தி குடுத்துறலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "இல்ல டாக்டர், இந்த பொண்ணோட ரிப்போர்ட் தான். என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கறாங்க. "ஏன் சார் ஷாக் ஆயிட்டீங்க? என்ன விஷயம்? என் பிரச்சனை, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு" சொல்லி அந்த அம்மா கேட்கறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உட்காருங்க." இப்ப டாக்டர் சில கேள்விகள்லாம் கேட்கறாங்க.
பெண் எப்பொழுதும் வீட்டிலே தான் இருப்பாங்களான்னு கேட்டதுக்கு அந்த அம்மா ஆமாம் வீட்டிலே தான் இருப்பாங்க. அக்கம் பக்கம் விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இது இந்த மாதிரி ஏதாவது வெளியே பொண்ணு போவாங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை அப்படிலாம் என் பொண்ணு போக மாட்டாங்க. எப்பயும் போல் என் பொண்ணு வீட்டிலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. உடனே டாக்டர் திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன ஆச்சு சொல்லுங்கள், என் குழந்தைக்கு என்ன பிரச்சனை, ஏன் என் குழந்தை இந்த மாதிரி கேள்வி நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உங்கள் பொண்ணு கிட்டத்தட்ட 20 to 22 வாரம் மாசமாக கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு உடனே மிகப்பெரிய ஷாக் ஆகிடுச்சு. எப்படி டாக்டர் இது வந்து என்னால் நம்பவே முடியலையே, இது எப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட அந்த அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. இல்லைம்மா ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோம், ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் இந்த மாதிரி 22 மாதம் கர்ப்பமாக இருக்க உங்கள் குழந்தைய வந்து காட்டுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அம்மா கிட்ட அம்மா உட்கார வச்சு பொறுமையாக கேட்குறாங்க அந்த பெண் குழந்தைகிட்ட, என்னம்மா நடந்துச்சு சொல்லு, டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி அம்மா அழுதுகிட்டே கேட்கும் பொழுது குழந்தை சொல்லுது, இல்லைம்மா நான் இந்த மாதிரி வீட்டில் நான் இருக்கும் பொழுது அண்ணனுக்கு நான் சாப்பாடு கொடுக்க போவேன், அண்ணன் வந்து ஃபோன் வீடியோ பார்த்துட்டு இருப்பான், பார்த்துட்டு நானும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த இடத்துல தாங்க மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் நடக்குது. ஈவன் அந்த ஃபோனில் பார்த்துட்டு இருக்க வீடியோ எல்லாமே தவறான வீடியோவாக இருக்குது. அதை பார்த்துட்டு இருந்தால் அவனுக்கு புத்தி மாறி இந்த மாதிரி நம்ம தங்கச்சியை பண்ணா என்ன அப்படின்னு அவனுக்குள்ளே தோணுது. அதே மாதிரி அந்த குழந்தையும் அவன் சீரழிக்கிறான். இதை வந்து ஏமா என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லறன்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அப்படி சொன்னால் உன்னை நான் கொன்னுடுவேன்னு சொல்லி 2 அண்ணனுங்களுமே என்னை மிரட்டினாங்க. 2வது அண்ணன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்ன பாப்பா அண்ணன் ரூமுக்கு சாப்பாடு கொடுக்க போகுது, ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தான் பாப்பா வெளியே வருதுன்னு சொல்லி இவன் போய் அண்ணன்ட்ட கேட்டிருக்கான். அண்ணன் வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே இவனுக்கும் அந்த கேவலமான புத்தி வந்திருக்கு. இவனும் அந்த பொன் குழந்தை மேலே ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பொன் குழந்தை கிட்டத்தட்ட தொடர்ந்து 2 பேருமே அந்த பொன் குழந்தை வாழ்க்கையை சீரழிச்சிட்டே இருந்திருக்கானுங்க இவனுங்க 2 பேருமே. இதை கேள்விப்பட்ட அம்மா ரொம்ப 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 மன வேதனைப்பட்டு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை நான் வளர்த்தனேனே இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி உடனே அந்த 2 பேரையுமே போலீஸுக்கு எனக்கே சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. யார் நம்பி தான் பெண் குழந்தை நம்ம விடுறது? கூட பிறந்தவங்களும் சரி, எவ்வளவோ நடக்குது. பெண் குழந்தை மட்டும் தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம வாழ்வாதாரத்துக்கு பணம் தேவை, பணமே வாழ்க்கை கிடையாது. தயவு செஞ்சு ஒவ்வொரு பெண் பிள்ளை பெற்றோர்களுமே தன் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த நாடு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே அந்த அம்மா போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் தகவல் கிடைச்ச உடனே விசாரிக்கிறாங்க, என்னம்மா நடந்துச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் இந்த மாதிரி என் பெண் குழந்தை வந்து 2 பேர் சீரழிச்சுன்னா 2 பேர் என்னுடைய மகன்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண் குழந்தையை கேட்டப்ப என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க சார், நான் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க அண்ணன் ரூமுக்கு போவேன், அண்ணன் ரூமுக்கு போகும்போது இந்த மாதிரி தப்பான வீடியோ பார்த்துட்டு அந்த மாதிரி என்னையும் பண்ணிட்டான். பட் அது எனக்கு என்னன்னே தெரியல. அந்த குழந்தை சொல்லுது பாருங்க, அது என்னன்னே எனக்கு தெரியல சார்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்போ அந்த குழந்தைக்கு அது என்னன்னே தெரியாத அளவுக்கு இவனுக்கு பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா 2 பேர்த்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இவனுங்கள்லாம் நம்ம சாதாரணமாக விடக்கூடாதுங்க. போலீஸ் கைது பண்ணிட்டா இந்த மாதிரி சில தவறான பாதையில் போகிற, ஏன்னா கூட போகிற தங்கச்சி வாழ்க்கையை இவனுக்கு சீரழிச்சிருக்கானுங்க. அப்படின்றப்ப எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள். போலீஸ் அதிகாரிகள்லாம் கைது பண்ணி போக்சோ வழக்கில் அவங்கள போட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டது தான். தாய்மார்களுக்கும் தந்தைகளுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், குழந்தைங்களை மட்டும் பெண் குழந்தைங்களை மட்டும் பத்திரமா பாதுகாப்பாக வளர்த்துங்கன்னு இந்த இடத்துல சொல்கிறத விட, ஆண் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தவறு, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தணும். அதுதான் ஆண்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் ஆண்களுடைய வேலை, அதுதான் பொறுப்பு, அப்படிதான் இருக்கணும். பெண் பிள்ளைகளை என்னதான் பொத்தி பேரண்ட்ஸ் வளர்த்தினாலும் சில இடத்துல தவறுகள் நடக்கத்தான் செய்யுது. தவறுகள் நடக்கக்கூடாதுன்றது நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். இந்த கேஸை நான் டீகோட் பண்ணிட்டேன். பட் இந்த கேஸை படிக்கும் பொழுதும் சரி, உங்கள்கிட்ட சொல்லும் பொழுதும் சரி, எனக்கு மனசு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. பெண்கள் தான் இந்த நாட்டோட கண்கள். பெண்களை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிச்சுட்டு போங்க. நன்றி.